ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராம் பேசுறேன். ஒட்டுமொத்த தமிழகத்தையே பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கின கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் இது வரைக்கும் 47 பேர் பலியாகி இருக்காங்க அதிகாரப்பூர்வமா. இன்னும் பல பேரோட நிலைமை கவலைக்கிடமா இருக்கு. பாண்டிச்சேரி, வேலூர், விழுப்புரம் இது போன்ற அரசு மருத்துவமனையில பல பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க கவலைக்கிடமான நிலையில. இந்த நிலையில தான் முன்னாள் அதிமுகவோட அமைச்சர் திரு ஜெயக்குமார் திரைத்துறையில இருக்கவங்க யாருமே இது மாதிரி கள்ளச்சாராயம் இது மாதிரி ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் யாருமே பேசுறது இல்லை அப்படின்னு இந்த நிலைமையிலதான் திரைத்துறையோட முன்னணி நினைக்கிறா இருக்க திரு சூர்யா அவர்கள் கள்ளச்சாராயத்துக்கு எதிராகவும் மதுவுக்கு எதிராகவும் டாஸ்மார்க் எதிராகவும் இன்னைக்கு இப்போ ஒரு கரண்டா ஒரு நியூஸ் கொடுத்துட்டார். இதுல அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சியுமே கிட்டத்தட்ட 20 வருஷமா மாறி மாறி தமிழ்நாடு மக்களை டாஸ்மாக் கடை மூலமா குடிக்கதான் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாம அரசியல் கட்சியோட தேர்தல் பிரச்சாரத்து போது மட்டும் தான் இந்த பூரண மதுவிலக்கு இது மாதிரி பேசுறாங்க. மற்ற டைம்ல யாருமே இதை பத்தி பேசுறது இல்லைன்னு சொல்லிட்டு நடிகர் சூர்யா அவர்கள் இப்போ கரண்டா ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்திருக்காருங்க. இதே மாதிரி பிஜேபியோட மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்களும் மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டுல கள்ளச்சாராயம் மரணத்துக்கு அப்புறமா கடந்த ஒரு வருஷத்துல எத்தனை பேர் மேல தமிழ்நாடு காவல்துறை கள்ளச்சாராயம் விற்கிறவங்க மேல எத்தனை பேர் மேல வழக்கு போட்டிருக்காங்க, எத்தனை பேரை குண்டர் சட்டத்துல கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த கள்ளச்சாராய விவகாரத்துல ஆக்ட் 107 110 மூலமா தமிழ்நாடு காவல்துறை எத்தனை பேரை கைது பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. இது மட்டும் இல்லாம தமிழ்நாடோட எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதவியிலிருந்து விலகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டராகவும் இருக்காரு, அமைச்சராகவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அவர் இதை கரெக்டா கவனிச்சிருக்கணும், அவர் இதை கரெக்டா கவனிக்கல சொல்லிட்டு அவர் மேல பல குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில இருந்தும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிநடப்பு பண்ணியிருக்காரு. இதே மாதிரி தமிழ் திரையுலகோட முன்னணி நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரும் ஒரே வார்த்தையில சொல்லிட்டார், இது அரசோட அலட்சியம் சொல்லிட்டு நேரடியாவே போயிட்டு மக்களை சந்திச்சு அவங்களுடைய குறையை கூப்பிட்டு கேட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டார். பல பேர் அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டு மக்களுக்கு யார் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள போயிட்டு நேரடியாகவும் அவங்களுக்கு ஆறுதல் கூறுறதாகவும் இருந்துட்டு வராங்க. சரி, இது எப்படி இது நடந்திருக்கும், இது யாருக்குமே தெரியாம இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு முன்னாள் காவல்துறை டிஜிபியான திரு ரவி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது அந்த ஊர் பஞ்சாயத்து பிரசிடென்ட் கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபிசர் அவர்களுக்கும் கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கணும். காவல்துறைக்கு தெரியுது தெரியாம போகுது இது கண்டிப்பா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா காவல்துறைக்கு தெரியாம கூட இருக்கலாம் இந்த விஷயம் ஆனா கண்டிப்பா அந்த ஊர்ல ஏன்னா பஞ்சாயத்து தலைவருக்கு கண்டிப்பா அந்த ஊரை பத்தி அக்கக்கா தெரிஞ்சிருக்கும். அவருக்கு தெரியாம இந்த விஷயம் நடந்திருக்க கண்டிப்பா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுன்னு சொல்லிட்டு காவல்துறையோட முன்னாள் டிஜிபியான திரு ரவி அவர்களும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மெத்தனால் இதை உண்டா கண்டிப்பா மரணம் நிகழ்றதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா கண் குறைபாடு இது மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ஏற்படுறவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு திரு ரவி அவர்களே சொல்லியிருக்காரு. சரி, எப்படிடா தமிழ்நாட்டையே உழுக்கிய இந்த சம்பவம் எப்படிடா எந்த இடத்துல எப்படிடா நடந்ததுன்னு நம்ம பார்த்தா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜனால இந்த விஷயம் நடந்திருக்கு. இவர் பல வருஷமா இந்த கள்ளச்சாராய வியாபாரத்துல ஈடுபட்டதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இவர் 23 முறை இந்த கள்ளச்சாராயம் பல கேஸ்ல இவர் சிறைக்கு போயிருக்கார் ஜெயிலுக்கு. 24வது வாட்டி இவர் சிறைக்கு இப்ப போகும்போது கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர், அதாவது 47 பேரை பண்ணிட்டு இப்ப அவர் போயிருக்காருங்க. ஏன் இவரை சரி இவரு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காரு, பல வருஷமா இந்த சாராய வியாபாரத்துல இருக்காரு, இவர் ரிச்சா அப்படி இருப்பார் பார்த்தா இவர் பார்த்தா ஏதோ அன்னாடங்காட்சி மாதிரி இருக்காரு. இந்த விஷயத்துல இவருக்கும் மேல கண்டிப்பா பல பேர் சம்மந்தப்பட்டிருக்கும். ஏன்னா எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்லியிருக்காரு, நாங்க பல முறை மனு கொடுத்திருக்கோம், இதை நாங்க அந்த மாவட்டத்தோட எஸ்பிக்கும் நாங்க இதை சொல்லியிருக்கோம், எங்களோட சட்டமன்ற உறுப்பினர் அவர் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு, ஆனா இதை கவனிக்காம விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாருடைய மரணமும் இந்த கோவிந்தராஜனாலதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு புறம் ஒரு சைடு இன்னொரு பெரிய குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. என்ன ஏது பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் எஸ்பி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேட்டி கொடுத்திருக்காங்க. அப்போ இவங்க ஒரு சில 4 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சுதான் மரணிச்சிருக்காங்களாம். ஆனா அவங்க யாருமே கள்ளச்சாராயம் குடிச்சு மரணிக்கல, அவங்கள ஒருத்தருக்கு இன்னொரு குடிப்பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னதா சொல்றாங்க. இதை அதே மாதிரி வதந்திகளை பரப்பாதீங்கன்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்காங்க. இதனால அந்த டெத்துக்கு போனவங்க எல்லாருமே அந்த ஊர்ல அதுக்கப்புறமா சரி இப்படி சொல்லிட்டாங்களே மாவட்ட ஆட்சித்தலைவரே சொல்லிட்டு
பல பேர் வந்து குடிச்சிருக்காங்க. குடிச்சதுனால வந்து அடுத்தடுத்து வந்து அவங்களுக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்து அடுத்தடுத்து வந்து மரணங்கள் வந்து நிகழ்ந்ததா சொல்லப்படுது. ஆனா கண்டிப்பா இந்த 47 பேரோட மரணத்தோட அவங்களுடைய சாபம் வந்து சும்மா விடுமா? அவங்களுடைய ஃபேமிலியோட அந்த சாபம், அந்த வயித்தெரிச்சல் இனிமே அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களோட மனசு அந்த உறுத்தல் அவங்கள வந்து சும்மா விடுமா? ஏன்னா இதுல சம்பந்தப்பட்டவங்க இதுல ஏதோ கையூட்டு அவங்க வாங்கிட்டு அவங்க வந்து இருந்துடலாம். ஆனா அவங்களுடைய அத்தனை பேரோட வயித்தெரிச்சல் வந்து சும்மா இருக்குமா? மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மாவட்டத்தோட எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பல காவல்துறை அதிகாரிகள் அந்த மாவட்டத்தை சேர்ந்த பல காவல்துறை அதிகாரிகள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டப்பேரவையில வந்து அவங்க எல்லாருக்கும் வந்து நிவாரணம் கொடுக்கறதாவும் அந்த ஃபேமிலி இறந்தவங்க எல்லாருக்கும் அப்பா அம்மா இழந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு நிவாரணம் இப்படி எல்லாம் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்கு. இதே மாதிரி இன்னொரு புறம் என்னடனா கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு வந்து இந்த நிவாரணம் 10 லட்சம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வி எழுது. என்னடா அவங்க போய் சாராயம் குடிச்சுதானடா? ஏன்னா தமிழன்னா எவ்வளவு வீரத்துக்கும் பேர் போன அறிவு ஆற்றல் மிக்கவன். இது மாதிரி இவங்க வந்து ஒரு ஈழமா போயிட்டு சாராயம் குடிச்சு இறந்துட்டாங்களே, இவங்களுக்கு இது கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு இன்னொரு சைடும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பல பேரோட பேச்சுலயும் ஏன் என் கூட இருந்தவரே ஒரு முக்கியமான ஆளே சொல்றாரு, சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுக்கறது வந்து கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு தவறான முன் உதாரணமா ஆயிடும். ஏன்னா சாராயம் குடிச்சுதான் அவங்க இறந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கறது இது வந்து எப்படின்னு. ஆனா என் மனசுல சொல்லுது இல்ல, அவங்களுக்கு கொடுக்க போறது இல்லை, அவங்களுடைய ஃபேமிலிக்கு. கண்டிப்பா வந்து அரசு வந்து அவங்க ஃபேமிலியை காப்பாத்துறது அரசோட கடமை. ஏன்னா எத்தனையோ பேர் சின்ன சின்ன குழந்தைங்க அவங்க எல்லாம் இருக்காங்க, அம்மா அப்பாவே இறந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரே ஃபேமிலியில அம்மாவையும் அப்பாவும் வந்து அந்த சாராயம் குடிச்சு இறந்தவங்க இருக்காங்க. அவங்களுடைய அந்த குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணும்? அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. சாராயம் குடிக்கிறது கண்டிப்பா அது வந்து ஒரு இழிவான ஒரு இது. ஏன்னா மது ரொம்ப ஒரு ஒரு கொடூரமான ஒரு இது. அதை பண்றது ஒரு இழுக்கான செயல். அதை பண்ணிட்டு அவங்க போயிருக்காங்க, ஓகே. ஆனா அவங்க ஃபேமிலியை வந்து கைவிட்டுறது கண்டிப்பா அது வந்து இருக்கவே கூடாது. அவங்க ஃபேமிலியை வந்து அரசே வந்து தத்தெடுத்து கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ அவங்களுடைய தகுதிக்கேற்ப ஒரு வேலையோ ஏதோ ஒன்று கொடுத்து கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த 10 லட்சம் போதுமான போதாதுங்க. இது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்துல யார் யார் ஈடுபட்டாங்களோ அவங்க எந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கண்டிப்பா அவங்க வந்து நீதிமன்றத்தின் முன் ஆஜரப்படுத்தப்பட்டு அவங்க வந்து கண்டிப்பா வந்து தண்டிக்கப்பட வேண்டியவர்களே. ஏன்னா சின்ன சின்ன விஷயம் பண்ணவங்களே சும்மா ஏதோ யாரையோ ஒருத்தர் பேசுனதுக்கு அவங்களே வந்து நம்ம துரத்தி துரத்தி அடிக்கிற ஆளுங்க இருக்காங்க இந்த காலகட்டத்துல. இவ்வளவு பெரிய தப்பு 47 பேரை வந்து காலி பண்ணிட்டு அவங்க பல பேர் வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்க, கைவிட்டு வாங்கிட்டு இருப்பாங்க, இப்படி அப்படின்னு ஜாலியா அவங்க இருந்திருப்பாங்க. இது ஒரு 500 1000 லட்சத்துல இருந்துட்டு பல விலை மதிப்பற்ற 47 பேரோட உயிரை வந்து பலி வாங்கிட்டாங்க. இதுல கண்டிப்பா சம்பந்தப்பட்டவங்க வந்து கண்டிப்பா வந்து நீதிமன்றத்தால கண்டிப்பா வந்து தண்டிக்கப்படணும். எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம அவங்க யார் எந்த இடத்துல இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்களே. இது மட்டும் இல்லாம இனிமே வந்து இது மாதிரி சம்பவம் வந்து நடக்காம பார்க்கணும். ஏன்னா வந்து எல்லாருமே சொல்லுவோம் அரசு சரியில்லை, அதிகாரிங்க சரியில்லை. அவங்க வந்து கண்டிப்பா ஒரு முதலமைச்சர்னா அவங்களுக்கு 1008 வேலை இருக்கு கண்டிப்பா. ஆனா அவங்க வந்து இதை கண்டிப்பா இது மாதிரி விஷயத்த வந்து கவனிக்கணும். அவங்களுடைய பார்வைக்கு இது போய் தான் ஆகணும். அவங்க வந்து கண்டிப்பா இதுல நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். ஆனா அவங்களுக்கு 1008 வேலை இருக்கு. இதை வந்து கண்டிப்பா கீழ் மட்டத்துல இருந்து கொண்டு வரணும். ஏன்னா இப்ப இருக்க டெக்னாலஜி ஒரு ஒரு இடத்துல எதனா ஒரு தப்பு பண்ணா அதை ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணாலே ஆயிரக்கணக்கான பேர் பார்த்து அது மேல வந்து நடவடிக்கை எடுக்கிற காலம் இந்த காலம். இனிமே வந்து இது மாதிரி சம்பவம் வந்து எங்கேயுமே எப்பவுமே நடக்கக்கூடாது. கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து அந்த இடத்துல இந்த சாராயம் இது மாதிரி இதுக்கு வந்து பிரச்சாரம் இடமா போயிட்டு ஒரு வார்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு ஊர் லெவல் ஒரு கிராமத்துல இருந்து கொண்டு வந்து அதற்கான விழிப்புணர்வு மேற்கொண்டு கண்டிப்பா இது அப்பதான் வந்து தடுக்க முடியும். ஒரு சட்டத்தாலேயோ ஒரு அதிகாரத்தை யூஸ் பண்ணியோ கண்டிப்பா இது மாதிரி விஷயத்த வந்து தடுக்கிறது வந்து அவ்வளவு எளிதில்லை. அன்பால சில பேரை வந்து இது மாதிரி தப்பு பண்றோம் அவங்கள வந்து அன்பால எந்த இடத்துல திருத்த முடியுமோ திருத்தணும். அதே மாதிரி அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க, அந்த இடத்துல அவங்கள திருத்தணுங்க. ஓகேங்க, நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சல்யூட்.